என் பேர் அருண்குமார். நான் கிருஷ்ணகிரிலேருந்து வரேன். நான் இப்போ ஐடிபிஐ எக்ஸிக்யூட்டிவ் கிளியர் பண்ணியிருக்கேன். நான் ஸ்டார்டிங்கில் தூத்துக்குடியில் ஒரு இன்ஸ்டியூட்டில் ப்ரிலிம்ஸ்க்காக சேர்ந்தேன். நான் அப்புறமா பேங்கிங் இங்கே மெயின்ஸ் கிளாஸ்க்காக வந்தேன். இங்கே வந்தால் ஐயா கிட்ட வந்து பேசினேன். இந்த மாதிரி கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்துட்டு வாங்க தம்பி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார். அவர் ஹாஸ்டல் கூட ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாரு. அது போக மதிய ஃபுட்டு ஃப்ரீயாக எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அது போக இங்கே பேங்கிங் தவிர இன்னும் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி எல்லாத்துக்கும் கோச்சிங் நல்லா தராங்க. எதுக்கும் அமௌண்ட் வாங்காமல் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லாருக்குமே. ஸ்டார்டிங்கில் இங்கிலீஷ் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறமா அபித் சார் இருந்துட்டு இங்கே ஃப்ரீயாக ஃபுல் டெய்லி கிளாஸ் எடுக்கிறதா சொன்னார். அப்புறமா மார்னிங் டெய்லியும் கிளாஸ் இங்கே போயிட்டுருக்கோம். அதனால் இங்கிலீஷ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆச்சு. அது போக ராஜேஷ் அண்ணா அவர் எடுத்த கிளாஸில் மேக்ஸு அதெல்லாம் இன்னும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். பேசிக் இப்போ நல்லாவே ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டேன். இந்த இன்ஸ்டியூட்டில் ஃப்ரீயாக தராங்கன்னு நினைக்காதீங்க. ஆனால் இங்கே எந்த அளவுக்கு ஃப்ரீயாக தராங்களோ அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது. மார்னிங் டைமிங் இருக்குன்னா கரெக்டாக அந்த டைமிங்குள்ளே வரணும். அதுக்கேற்ற மாதிரி அட்டனன்ஸ் செக் பண்ணுவாங்க, ஹோம்ஒர்க் செக் பண்ணுவாங்க, எல்லாமே பார்ப்பாங்க. ஐயா வந்து டெய்லியும் செக் பண்ணுவார், வரீங்களா, ஹோம்ஒர்க் முடிச்சிங்களா, எல்லோரும் படிக்கிறீங்களான்னு எல்லோரும் செக் பண்ணுவார். அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக போகிறதுனால குவாலிட்டி குறையவே குறையாது. அது போக இந்த உட்காந்து படிக்கிறதுக்கு ஃப்ரீயாக தனித்தனி கேர்ள்ஸுக்குன்னு தனியாக ஹால் இருக்குது, பாய்ஸுக்கு தனியாக இருக்குது. எல்லோரும் உட்காந்து படிக்கலாம். பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே மெயின்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கு. அதுவும் ஃப்ரீயாக தான் இருக்குது. அபித் சார் டெய்லி கிளாஸ் எடுக்கிறாரு. இங்கிலீஷ் வரலன்னு கவலைப்படாதீங்க, இங்கே வந்தால் இம்ப்ரூவ் ஆயிரும். இந்த ஒரு என்விரான்மெண்ட் கொடுத்ததுக்கு பேச்சுமுத்து ஐயாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நீங்களும் இதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க.